தற்பொழுது வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலோர பகுதியில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக 22ஆம் தேதி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்த கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், குறிப்பாக 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 20ஆம் தேதியும் திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 20ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழையும் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் பொதுவாக பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இருக்காது என்றும், 21, 22 ஆகிய தேதிகளில் 2 - 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 22ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.